வணக்கம் ஸ்டூடெண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்னால் நமக்கு தெரியும், ஷார்ட் புட் குண்டு ஃபுல்லாக இருக்கும் ஸ்பியர், அது உள்ளே எல்லாம் மெட்டீரியல் ஃபில் ஆகிருக்கும். ஸோ சாலிட் மெட்டீரியல் அது சார்ஜ்னா சார்ஜ் வந்து யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ். சார்ஜ் வந்து நான் கண்டக்டிங் சாலிட்னாலே சார்ஜ் வெளியில் போக முடியாது. ஸோ நான் கண்டக்டிங் உள்ளே இருக்கும். ஸோ சார்ஜ் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கண்டக்டிங் அண்ட் ஹாலோ ஸ்பியருக்கு பார்த்தோம், சார்ஜெலாம் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்துருக்கும். இங்கே வந்து சார்ஜ் வந்து வித்தின் த வால்யூம், என்டையர் வால்யூம்னா சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன ரெண்டு பாயிண்டில் பார்க்கலாம். ஒன்று ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர், R is equal to R and R is less than R. அதாவது ஒரு பாயிண்ட் P இங்கே வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் P which is at a distance of R, from the center of the solid sphere. ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம் இந்த சாலிட் ஸ்பியர்னால. ஸோ எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது இங்கேருந்துங்க. ஸோ இதில் வந்து சிமெட்ரி என்ன இருக்கும், காஸில் அப்ளை பண்ணணும், சிமெட்ரி இருக்கணும். சிமெட்ரி என்ன சிமெட்ரி இருக்கும், ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஸோ இதுதான் காசியன் சர்ஃபேஸ். இதுதான் நம்ம காசியன் சர்ஃபேஸ். ஸோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அட் த சேம் டைம் கூலும்ஸ் லாவையும் பார்க்கலாம். நம்ம காஸ் லா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ திஸ் காசியன் சர்ஃபேஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட். இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்போஸ் வி டேக் this portion of the Gaussian sieve, and the portion we take a small ds. Let ds equal to small area on the Gaussian surface. இது dsன்னு சொன்னோம்னா electric field will be vertically now. This is electric field vector and dA vector எப்படி இருக்கும், dA வெக்டரும் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் இருக்குது, அதில் டிஎஸ் ஏரியா இருக்குது. டிஎஸ் ஏரியாவுக்கு எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலராக டிஎஸ் ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கேருந்து ரேடியல் அவுட்வர்ட். ஸோ அந்த சர்ஃபேஸ் இது வந்து காசியன் சர்ஃபேஸ், இது வந்து ஒரிஜினல் solid sphere. So let P be the point outside sphere, outside the sphere. So outside sphere na ador distance enna irukum, r is equal to distance at which electric field to be found. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த பிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அவுட் சைட் திஸ் சிலிண்டர் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் காசியன் சர்ஃபேஸ் இதுதான் காசியன் சர்ஃபேஸ், இது ஒரிஜினல் sphere. So now first நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point where R is greater than R. Electric field at a point, it means R is equal to a radius of sphere ஓட radius. R is equal to R. First case R is equal to R. இது சிலிண்டரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் அப்ளை த காஸ் லா E dot ds surface integral. ஏன்னா
surface integral surface it means electric field passing through a total surface area அதுதான் பண்ணு ப்ளஸ் காஸ்லாம் என்ன சொல்லுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு டெஃபினேஷன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சார்ஜ் இன்சைட் பை எப்சிலான் நாட் அதுதான் எலக்ட்ரிக் சொல்லுது ஸோ இ now we write E into ds into cos of theta is equal to q in by epsilon naught. Where ds is the இதோட ds Gaussian surfaceக்கு தான் E into sorry இதை இங்கே ds யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ds ds வெக்டர். ஸோ இந்த Gaussian surfaceக்கு E dot ds இருக்கிறோம். ஸோ ஏரியா என்ன வரும் Gaussian surfaceோட ஏரியா தான் வரும். ஸோ E into since theta is equal to 0 theta is equal to 0 ஏன்னா angle between electric field இப்படி போகுது ds vector சேம் பேரலாக போகுது. ஸோ theta is equal to angle between E and ds theta is equal to 0. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் E into integral ds into cos of 0 is equal to q in by epsilon naught. So integral ds என்ன வரும் integral ds is equal to total surface area. E ds is total surface area of the Gaussian surface where ds is equal to surface area of Gaussian sphere. So இதோட ஸ்பியர் என்ன இந்த ஸ்பியரோட ஸோ E into ds என்ன வரும் ஸோ E into ds E into surface here ds integral ds is equal to S is equal to charge inside divided by epsilon naught. Or surface area of Gaussian surface E into 4 pi into radius of the Gaussian surface is equal to Q in divided by epsilon naught. Q in a charge enclosed by the Gaussian surface. Is the Gaussian surface and this is the charge enclosed by the Gaussian surface. Okay, now or we can write E is equal to Q in by 4 pi epsilon naught into r square. 4 pi எங்க எடுத்துட்டு போனோம்னா இதுதான் expression for electric field. Q in by 4 pi epsilon naught r square. And what is Q in? See நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் this is surface. இந்த surface பத்தி பார்க்குறோம். So for surface charge density is equal to surface charge density sigma is equal to charge divided by area. Surface na area வரும். So otherwise so charge is equal to surface charge density into area. So Q in நம்ம எப்படி எழுதலாம் charge inside the Gaussian surface. So this is charge. இது உள்ளார என்ன charge இருக்கு charge possessed by the spherical sphere solid sphere. Q in is equal to surface charge density into area of what ஏன்னா இந்த Gaussian surface இந்த ஏரியாவை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது உள்ள தான் சார்ஜ் இருக்குது இந்த இடையில சார்ஜ் கிடையாது ஸோ இந்த ஏரியாவில் தான் சார்ஜஸ் இன்சைட் தி Gaussian surface சார்ஜ் ஹெல்ட் பை திஸ் இன்னர் ஸ்பியர் இன்னர் ஸ்பியர் ரேடியஸ் என்ன வரும் இன்னர் ஸ்பியர் சார்ஜ் இன்டு ஏரியா 4 pi r square. Okay, now in the expression this is a expression 1. So electric field is equal to Qn is equal to sigma into 4 pi r square divided by 4 pi epsilon naught r square sigma by and இதை மிஸ் பண்ணிட்டோமே Qin divided by epsilon naught Qin divided by epsilon naught charge in okay epsilon charge in epsilon no it is already include பண்ணிட்டோம் so charge in the 4 pi cancel பண்ணுவோம் so sigma by epsilon naught into r square by r square
So electric field at any general point P outside the sphere is sigma by epsilon naught into r square divided by r square, where capital R on the radius of the capital R on the radius of sphere. இது வந்து the distance of P from center O. So is the expression. In the expression நம்ம clear தெரியுது. E எதுக்கு proportional இருக்கு? 4 pi epsilon naught E is equal to this much. So E is proportional பார்க்க போனோம். இது ஒரு constant, இது ஒரு constant, charge surface charge density constant, epsilon naught permittivity of free space அது ஒரு constant, r radius of the given sphere அதுவும் constant, but is the variable. So E is equal to 1 by r square. It means the electric field due to the sphere at outside varies according to the distance outside, inverse of the distance square. Second case எப்படி பார்ப்போம்னா, if the point P is located at point P is located on the point P lies on the surface of the sphere. It means r, the distance of point P, r, small r, is equal to r the radius. It means the point P is located somewhere, anywhere on the surface of the sphere. So this is P. So electric field எப்படி வரும்? Electric field radially outward, and அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா ds வெக்டரும் அதுக்கு பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் தான் ds வெக்டரும். ஸோ இப்போ காசியன் சர்ஃபேஸ் எங்கே வரும்? இதுதான் ஒரிஜினல் சிலிண்டர். காசியன் சர்ஃபேஸ் ஏன்னா at the surface of the point P, அதை சுற்றி தான் நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். காசியன் சர்ஃபேஸ். ஸோ காசியன் சர்ஃபேஸோட சர்ஃபேஸும் அந்த ஒரிஜினல் sphere surface is same. So it means r is equal to r. It means the point is lying at the radius of the original cylinder. இப்போ நம்ம இது யூஸ் பண்ணலாம். நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? சேம் பழைய ஒரு ஃபார்முலா, that is an integral surface integral of electric field over a given surface is equal to charge included inside the Gaussian surface divided by epsilon naught. இது பல தடவை பார்த்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ E into ds into cos angle between these two. See, electric field இந்த பக்கம் போது ds vector என்பது cos of 0 degree is equal to q in. See, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், charge by area. இது surface charge by is equal to surface charge density or charge in our. So therefore charge is equal to q by a. இந்த இடத்துல என்ன வரும்? சாரி, charge is equal to இங்கே charge in is equal to surface charge t into area. charge in என்ன? area of the Gaussian surface உள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குங்க? charge included inside the Gaussian surface. Gaussian surface இதுதான் with radius r. So q in is equal to sigma into 4 pi into r square. Charge inside the Gaussian surface. இதுதான் Gaussian surface. இதுதான் ஒரிஜினல் சர்ஃபேஸ். இதுதான் Gaussian surface. சார்ஜ் ஒரிஜினல் சர்ஃபேஸ்குள்ளே அது Gaussian surfaceக்குள்ளே எவ்வளோ இருக்குது? இஸ் ஈக்குவல் டு sigma into a, where a is equal to area of the place where the charge is included. So q in நம்ம எப்படி எழுதலாம்? q in can be written sigma by into 4 pi r square and divided by epsilon naught. So இது எப்படி தான்? E into integral ds cos 0 is equal to 1 is equal to sigma into 4 pi r square by epsilon naught. What is this area? This is area of Gaussian surface. So E into S is equal to sigma by epsilon naught into 4 pi r square. Sigma into 4 pi r square. Now, what is the Gaussian surface?
ஒரிஜினல் சிலிண்டர் தான் காசியன் சர்ஃபேஸ் அது மாதிரி தான். ஏன்னா அட் த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ்க்கு காசியன் சர்ஃபேஸ் செம்ம வரும். ஸோ காசியன் சர்ஃபேஸ் ஏரியான்னு வரும் 4π into radius with radius capital R square. So E into 4π R square is equal to sigma by epsilon naught into 4π R square. இந்த 4π square cancel பண்ணிடலாம். So electric field. So electric field on the surface, that is R is equal to R is equal to sigma by epsilon naught. Sigma or constant, epsilon constant. So this will be a constant. இதை டைரெக்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபார் R is equal to greater than R. இன்னும் R is greater than R பாயிண்ட் P இங்கே இருக்கும். பாயிண்ட் P இங்கே இருக்குன்னா அப்போ R is greater than R. If R is equal to R, சேம் ஈக்குவேஷன்லேயே நம்ம போடலாம். E is equal to sigma by epsilon naught into R square by R square. Since R is equal to R, so இதை நம்ம R square replace பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். is equal to sigma by epsilon naught. ஸோ இப்படி நம்ம ரிசல்ட் எடுக்கலாம். So next case, first case la நம்ம பார்த்தோம் when the point is located at the outside the solid sphere on the solid sphere. Now இப்போ வந்து inside the solid sphere பார்க்க போகிறோம். Inside the solid sphere na the distance will be less than the radius of the sphere. So this is the radius and at point this place R is less than R, this is R. அதை சுற்றி நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் ஆஸ் யூஷுவல். வெளியிலனா ஒரு ஸ்பெரிக்கல் வரும், அந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்பெரிக்கல் வரும், இன்சைட்னா அந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்பெரிக்கல் வரும். சின்ஸ் திஸ் இஸ் இது என்ன வருது, நம்ம வழக்கம் போல் இந்த ஸ்டோரிஸ் எழுதுவோம். இன்டெக்ரல் எஸ் இன்ட்டு இ டாட் டிஎஸ் is equal to charge included inside the Gaussian surface divided by epsilon naught. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இஃப் யூ டேக் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி எடுத்துக்கிட்டோம்னா டிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎஸ் வெக்டர் எப்படி போவோம், அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வெக்டர் ரேடியலி அவுட்வர்டாக போகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ், அண்ட் திஸ் இஸ் கிவன் ஏ சார்ஜ் ஆஃப் இந்த சாலிட் ஸ்பியருக்கு கியூங்கிற சார்ஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இ இன்டு டிஎஸ், ஸோ திஸ் வில் பிகம் இ டிஎஸ் cos of surface into cos of theta என்ன வரும், theta ஈக்கும் டிஎஸ்க்கு உள்ள வெக்டர் theta is equal to 0 degree. So cos of 0 degree is equal to q in by epsilon naught, or e into ds integral ds. This is cos of 0 is equal to 1 is equal to q in by epsilon naught, q in by epsilon naught, or e into integral of ds and or into surface area is equal to q in by epsilon naught, or e is equal to q in by surface area. s இங்கே வந்துடும். சர்ஃபேஸ் ஏரியா எதோட சர்ஃபேஸ் ஏரியா, இந்த காசியன் சர்ஃபேஸோட, இந்த காசியன் சர்ஃபேஸோட. ஏன்னா இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அட் பாயிண்ட் பி இங்கே இருக்குது, பாயிண்ட் பி இங்கே இருக்குது. அங்கே கொஞ்சம் காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது ஒரிஜினல் ஸ்பியர் காசியன் சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதோட ஏரியா எஸ் இங்கே வருது. எஸ் இங்கே போகிறது பேர் 4π இன்ட்டு காசியன் சர்ஃபேஸ் வந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு epsilon naught. Q included in the, this is Q dash in. ஏன்னா Q entire sphere உள்ள சார்ஜ் வந்து Q. இதில் வந்து போர்ஷன் ஆஃப் த சார்ஜ் தான் இங்கே இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஏன்னா இங்கே ஏன் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எடுக்கிறோம்னா, ஒரு சார்ஜ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது வித்தின் த வால்யூமில்.
ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் இந்த போர்ஷனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்க போனோம்னா அதோட வால்யூமில் தான் பார்க்கணும், சர்ஃபேஸில் பார்க்க முடியும். சர்ஃபேஸில் பார்க்கணும்னா சர்ஃபேஸில் மட்டும் நிச்சயம் தான் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கலாம். பட் இங்கே இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ வால்யூம் இருக்குது, இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற வால்யூம் Q, இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ வால்யூம் இருக்கும் Q டேஷ் வால்யூம், எ போர்ஷன் ஆஃப் இட். அதனால தான் நம்ம வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எடுக்கிறோம். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்ன? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை வால்யூம். Otherwise we can write, so இதில் எவ்வளோ சார்ஜ், so charge in the sphere is equal to charge density in the sphere is equal to volume charge density in the Gaussian surface, Gaussian sphere also. ஏன்னா இங்கே எவ்வளோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இருக்கோ அதே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி தான் இங்கேயே இந்த Gaussian ஸ்பியரில் இருக்குது. ஏன்னா சார்ஜ் டென்சிட்டி வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இது உள்ளார எவ்வளோ இருக்கோ அது உள்ள எவ்வளோ இருக்கும், இந்த போர்ஷன் சின்ன போர்ஷன் இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை ஒரிஜினல் ஸ்ப்ரெட். ஸோ ஒரிஜினல் ஸ்ப்ரெட் என்ன? சார்ஜ் டிவைடட் பை வால்யூம் என்ன வரும்? 4/3. ஏன்னா ஸ்பியரு பை இன்ட்டு ஒரிஜினல் ஸ்பியர், அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் Q இஸ் ஈக்குவல் டு இதில் எவ்வளோது Q டேஷ் இருக்கும். Q இருக்காது, Q டேஷ் இருக்கும். இது உள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Q டேஷ் இருக்கும். Q டேஷ்ன்னு இருக்கும்போது Q டேஷ்ன்னு இருக்கும்போது Q டேஷ் அந்த உள்ளார எவ்வளோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இருக்காது? 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் இங்கே ஒன்று ஆர் Q. இது உள்ளார இருக்கிறது Q டேஷ். ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நோ வி கேன் கேன்சல், இது கேன்சல் பண்ணிடலாம், இது. ஸோ Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு டிவைடட் பை RQ இன்ட்டு RQ. Is it right? So Q dash is equal to total charge of the original sphere divided by n2 into r cube divided by r cube. Therefore, E is equal to Q in. Q in value na Q in value is Q in value. Q in is equal to original charge into r cube divided by r cube. Q in divided by 4 pi r square into 4. Therefore, electric field is equal to Q dash in. Q dash in is equal to Q r cube divided by r cube divided by 4 pi r square into epsilon naught. இது cancel பண்ணிடலாம். is equal to Q r divided by 4 pi r cube into epsilon naught. So இது எப்படி எழுதலாம்? Q divided by 4/3 pi r cube. இங்கே ஒரு 3 போட்டதுன்னா multiplied by 3, 4/3 pi r cube into 3 into epsilon naught. This portion, இது என்ன வருது? The original charge held by the original cylinder. இந்த இது divided by 4/3 pi r cube, volume of this cylinder. So in this sphere, charge by volume, that is charge by volume is equal to volume charge density divided by 3 epsilon naught 0, where sigma stands for volume charge density of sphere. So electric field due to charge conductor that is solid sphere la நம்ம electric field பார்த்தோம். So இதுதான் charge sphere. At a point from the center R greater than R, at this point R equal to R, at this point R is less than R, P. பார்த்தோம். When R is less than R, electric field is the electric field value. Electric field is proportional to R. So நம்ம
சாலிட் ஸ்பியர் வரைஞ்சிக்கிறோம். இது வந்து ஆர் சென்டர்லேருந்து. ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இது வந்து ஆர் டிஸ்டன்ஸ், பி அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர். இட் மீன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இந்த பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு இடையில் இருக்கிறது ஆர் இஸ் லெஸ் தென் த ரேடியஸ். இங்கே இருக்கிறது வந்து ஆர் இஸ் கிரேட்டர் தென் த ரேடியஸ், இந்த பாயிண்ட். ஸோ வென் ஆர் இஸ் லெஸ் தென் ஆர், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து rho divided by 3 epsilon naught into r. இது மூணு கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் தான் வேரியபிள். ஸோ E is proportional to r. It means at E is proportional, it means it will come a straight line. And r is equal to r. E electric field value is sigma by epsilon naught. So at is r is equal to r, sigma by epsilon. So electric field at the point r. And இங்கே இந்த straight line r less than r வந்து electric field ஆரும் ப்ரொபோர்ஷனல் இருக்குது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஆறு. ஸோ ரெண்டும் ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயிட் லைன் அப் டு ஆர். அதுக்கப்புறம் ஆருக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². 1/rனாலே கர்வ், இப்படி கர்வியாக வரும். 1/r² சம்மூர் கர்வியாக வரும். ஸோ திஸ் வில் பி லைக் திஸ். இட் மீன்ஸ் at r is greater than, at r is equal to 0, r is equal to infinity, electric field will be 0. r infinity போகிறப்ப the electric field will become 0. So this is E is proportional to 1/r². இது E ஓட வேல்யூ. இது E is proportional to r.